அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி, ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்றும் சேர்ந்து வருகிறது. அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதமும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் மிக அற்புதமான நாளில் இந்த வரலட்சுமி விரதம் அமைந்துள்ளது. இந்த நாளில் திருமகளின் அருளும் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்க அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரங்களை அளிப்பதற்காகவே திருமகள் வரலட்சுமியாக அள்ளி கொடுக்கும் வள்ளலாக எளியோர்களின் வாழ்வரிசியாக ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையன்று வடிவமெடுத்தாள். இந்த நாளில் வரலட்சுமி தாயை மனம் குளிர்ந்து வரவேற்று அழைக்கும் தாய்மார்களின் வீட்டுக்கு அவள் எழில் ரூபிணியாக எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம். செல்வங்களோடு 16 விதமான பேறுகளையும் அவள் அபரம் வீடுகளில் அள்ளி கொடுப்பாள் என்பதும் நம்பிக்கை. பார்வதி தேவி, சீதாதேவி, நலாயினி, அப்சரஸ் பெண்கள், சித்திரநேமி என்ற தேவதை, சௌராஷ்டிர அரசி சுசந்திரா, கரசந்திரிகா, சாருமதி ஆகிய தெய்வ பெண்கள் அனுஷ்டித்த புனிதமான விரதமாகும். வரலட்சுமி பூஜை எப்பொழுது? வரலட்சுமி பூஜையான ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரவிருக்கும் வரலட்சுமி விரதத்தில் திருமகளாகவோ அம்பிகையாகவோ ஆவாகனம் செய்து வணங்கலாம் என்கிறது சாஸ்திரங்கள். அம்பிகையை சிலையாகவோ படமாகவோ கும்பமாகவோ மஞ்சள் பூசியோ வணங்கலாம் என்கின்றன சாஸ்திரங்கள். வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரித்து வைக்க வேண்டும். விரத நாளன்று மாவிலை தோரணங்களால் வீட்டை மங்களகரமாக மாற்ற வேண்டும். பசுவின் சாணத்தால் வீட்டு வாசலில் மெழுகுவது சிறப்பு. இல்லையென்றால் மஞ்சள் நீரை வைத்து தெளிக்கலாம். பூஜை அறை விளக்குகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து வைக்க வேண்டும். இப்போது முக்கியமாக ஒரு கும்பத்தில் புனித நீர் நிரப்பி அதில் மஞ்சள், சந்தனம், நாணயங்கள், ஏலக்காய், ஜாதிக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், வில்வம், வாசனை திரவியங்களை சேர்த்து அந்த கலசத்தை மாவிலைகளால் மூடி அதன் மேல் மஞ்சள் பூசிய மட்டை தேங்காயை வைக்க வேண்டும். இதற்கு மாலை சூட்டி மஞ்சள் குங்குமம் சாத்தி சிறிய பட்டு வஸ்திரம் சாத்தி அலங்கரிக்க வேண்டும். இதுவே திருமகளாக அம்பிகையாக அன்றைய நாளில் வணங்கப்படும். கலசம் வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் பூஜை அறை நடுவீட்டில் மஞ்சளால் வட்டமாக மெழுகி அதில் குங்குமம் வைத்து அம்மனாக வரைந்து அதில் ஆவாகனம் செய்வது வழக்கம். எதுவுமே இல்லாதவர்கள் அம்பிகை அல்லது திருமகள் படம் அல்லது சிலை வைத்தும் பூஜிக்கலாம். படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்துச் சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து வழிபடலாம். மகாலட்சுமியை கலசமாக அலங்கரித்திருப்பவர்கள் வாசலுக்கு அம்பாலாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்துச் சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவர்கள் ஆரத்தி காட்டி அம்பாலை வீட்டுக்குள் அழைத்து வந்து ஒரு மணப்பலகையில் வைக்கலாம். மாக்கோலமிட்டு மணப்பலகை இல்லை என்றால் ஒரு தாம்பூலம் அல்லது வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பது சிறப்பு. அம்மனுக்கு நைவேத்தியமாக வடை, சுண்டல், பருப்பு, பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை என்று எது வேண்டுமானாலும் படைக்கலாம். அனைத்தும் செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை எளிமையாக படைத்து வழிபடலாம். முதலில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வணங்கி பிறகு அம்பாளுக்குரிய கனகதாரா தோத்திரம், லலிதா சகசரநாமம், அபிராமி அந்தாதி ஆகியவற்றை படிக்கலாம். வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு வைத்து தாமரை மலர்கள் கிடைத்தால் வைக்கலாம். இல்லாவிட்டால் மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம். அர்ச்சனைக்கு துளசி, வில்வம், அருகு ஆகியவை பயன்படுத்துவது சிறப்பு. முடியாதவர்கள் சாதாரண மலர்கள், குங்குமம், அட்சதை என எந்த பொருள் முடிகிறதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதோடு நோன்பு சரடையும் 2 பூ வைத்து கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த வழிபாடுகள் அனைத்தையும் வெள்ளிக்கிழமை காலை 10-20 மணிக்குள்ளாக முடித்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நோன்பு கயிற்றை நம் வீட்டில் நம்முடைய கணவர் அல்லது வீட்டில் உள்ள பெரிய சுமங்கலி மூலமாக கையில் கட்டிக்கொள்வது சிறப்பு. திருமணமான பெண்களாக இருந்தால் கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம். திருமணம் ஆக வேண்டிய கன்னி பெண்களாக இருந்தால் வலது கையில் கட்டிக்கொள்ளலாம்.
தாலி சரடு மாற்றிக்கொள்வர்களும் இந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மலர்கள் குங்குமம் கொடுத்து வரவேற்று அவர்களுக்கு உணவிட வேண்டும். அவர்களை நம்பிக்கையாக நினைத்து வணங்கி அவர்களிடம் குங்குமம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் விடைபெறும் பொழுது தாம்பூலம், ரவிக்கை துண்டு, மஞ்சள், குங்குமம், இனிப்பு வகையில் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதமும் வாங்க வேண்டும். இத்தனையும் செய்தால் திருமகளின் பரிபூர்ண அருள் பெற்று நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் நீடித்த புகழும் நிறைந்த மாங்கல்ய பாக்கியமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. புனர் பூஜை செய்யும் முறை. சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்துச் சென்று சமையலறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் வைத்து விடுங்கள். எங்கள் வீட்டில் நீ எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும். வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்ட பிறகு மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தலாம். உள்ளே இருக்கும் நாணயத்தை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம். எலுமிச்சை, மாவிலை, காதோலை, கருகமணி ஆகியவற்றை பூஜை அறையிலும் சேர்த்து விடலாம். கலசத்தில் வைத்த வாசனை பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்தும் சாப்பிடலாம். வரலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம். ஆதிலட்சுமி அருகில் வருக, ஜோதி சந்தானலட்சுமி வருக, கஜலட்சுமியே கனிந்து வருக, விஜயலட்சுமி விரைந்து வருக, தனலட்சுமியே தானும் வருக, தானியலட்சுமியே தாயே வருக, மகாலட்சுமியே மகிழ்வுடன் வருக, புகழ்தரும் வீரலட்சுமியே வருக, கஷ்டம் விலகி தனதானம் கொழிக்க அஷ்டலட்சுமியே அடியெடுத்து வைக்க என்று இந்த மந்திரத்தை கூறி வரலட்சுமியை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். வரலட்சுமி விரத பூஜைக்கான நல்ல நேரம். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் நேரம் 15:08:24 வியாழக்கிழமை மாலை 6 மணி, 16:08:24 வெள்ளிக்கிழமை காலை 6 7:20 வரை. வரலட்சுமி பூஜை செய்ய நல்ல நேரம் 16:08:24 வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:20 மணி வரை, மாலை 6 மணிக்கு மேல். புனர் பூஜை செய்ய நேரம் 17:08:24 சனிக்கிழமை காலை 7:35 8:55 வரை, காலை 10:35 12 மதியம் வரை. 18:08:24 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 8:45 மணி வரை, காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. வரலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது கூற வேண்டிய ஸ்லோகம். ஓம் லக்ஷ்மி தேவியே நமோ நமஹா. ஓம் தாமரை பூவில் அமர்ந்தவளே நமோ நமஹா. ஓம் பார்க்கடலில் உதித்தாய் நமோ நமஹா. ஓம் செந்தூரத் திலகம் அணிந்தாய் நமோ நமஹா. ஓம் நாராயணன் நெஞ்சில் நிறைந்தவளே நமோ நமஹா. ஓம் கருணையில் சிறந்தவளே நமோ நமஹா. ஓம் அலைகடலில் உதித்த ஆதிலட்சுமி தாயே நமோ நமஹா. ஓம் அமரர்தம் துதிபாடும் அமுதமும் நீயே நமோ நமஹா. ஓம் அன்பர்களை காத்திடும் அலைமகளே நமோ நமஹா. ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே நமோ நமஹா. ஓம் விஜயலட்சுமியே நமோ நமஹா. ஓம் ராஜ்யலட்சுமியே நமோ நமஹா. ஓம் ஜெயலட்சுமியே நமோ நமஹா. ஓம் தானியலட்சுமியே நமோ நமஹா. ஓம் தனலட்சுமியே நமோ நமஹா. ஓம் தைரியலட்சுமியே நமோ நமஹா. ஓம் மகாலட்சுமியே நமோ நமஹா. ஓம் உன் பதம் எந்நாளும் தஞ்சும் திருமகளே நமோ நமஹா என்று இந்த மந்திரத்தை 3 முறை கூறி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். வரலட்சுமி நோன்பு கயிறு கட்டும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம். 9 முடிச்சுகளிட்ட கயிற்றை நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரி வல்லபே. இதனுடைய பொருள், ஸ்ரீமன் நாராயணரின் மனைவியான மகாலட்சுமியே, 9 இழைகளும் 9 முடிச்சும் கொண்ட இந்த மஞ்சள் கயிற்றினை பிரசாதமாக ஏற்று வலது கையில் கட்டிக்கொள்கிறேன். எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வழிபட வேண்டும்.
வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.